வெல்கம் டு செலிபிரிட்டி கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஓரியோ பிஸ்கெட் பாக்கெட் 2 எடுத்திருக்கேன். இது 2யும் ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் செய்ய கரெக்டாக இருக்கும். இதை நல்லா உடச்சி சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கோங்க இந்த மாதிரி. இல்லைன்னா அப்படியே முழுசாக நின்றுடும். அதனால தான் இதை நல்லா ஃபுல்லாத்தையும் உடச்சி போட்டதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை, அதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் ஈனோ, இதில் பால் 3/4 டம்ளர் எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ஸ்பூனாக. ஏன்னா கொஞ்சம் ஊறணும். அதனால் ஈனோவும் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆனால் தான் நல்லாயிருக்கும். மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கலாம். பட் ஆனாலும் அந்த ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ் வராது. அதுக்காக தான் போட்டு நான் இது மாதிரி கிண்டிட்டு விஸ்க் வச்சு நல்லா கிண்டி எடுத்திருக்கேன். இதை வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நல்லா இந்த ஒரு பதம் வரும். ஒரு மாதிரி லூஸ் ஆகிட்டு நல்ல ஒரு திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இப்படி இருக்கும் பார்க்கவே. இந்த மாதிரி பேட்டர் இருக்கும்போது தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் எல்லா பக்கம் இருக்க மாதிரி. எண்ணெய் இல்லை நெய் நீங்கள் எதுனாலும் தடவிக்கலாம். அதுக்கு மேலே பட்டர் ஷீட் போடணும். பட்டர் ஷீட் போட்டுட்டும் நீங்கள் எண்ணெய் தடவிக்கணும். எதுக்காகனா அப்போ தான் ஒட்டாது. இல்லைன்னா ரொம்பவே அடி பிடிச்சிரும். அதுக்காக தான். இதை இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கிறதுனால கேக்கும் நல்ல சாஃப்டாக வரும். நல்லாவும் டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா எல்லாமே உள்ளே விழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு 2 தடவை டேப் பண்ணணும். இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா தான் பபுள்ஸ் இருந்தால் ஏர் பபுள்ஸ் இருந்தாலும் எல்லாமே ஆகிடும். அதுக்கு தான் திரும்பவும் டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு குக்கர் வச்சு அதுக்குள்ளே அடியில் ஸ்டாண்டு வச்சுட்டு இந்த மாதிரி பாத்திரத்துக்குள்ளே வச்சுக்கோங்க. லப்பரோ விசிலோ போடாமல் அதை மூடிடுங்க. இந்த மாதிரி வெயிட் போடாமல் மூடிட்டு திரும்ப ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 மினிட்ஸு. இந்த மாதிரி தோசைக்கல்ல அதை ஸ்பீடில் தான் இருக்குது. இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 தடவை நீங்கள் ஒரு கரண்டியோ இல்லை குச்சியோ ஏதாவது ஒரு ஸ்பூனோ அந்த மாதிரி விட்டு பார்த்தீங்கன்னா வெந்திருக்கான்னு தெரியும். அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அந்த பட்டர் ஷீட்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா கேக் இந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது பார்க்கவே. தொட்டால் உடஞ்சிரும். சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். ஒரிஜினலாகவே கேக் ரெடி பண்ணுற மாதிரியே இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நட்ஸ் கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் பார்க்கவே ஒரிஜினலாகவே கேக் நம்ம வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்குன்றதுனால பாருங்கள். அது போட்டதுக்கப்புறம் பாருங்கள், நீங்களே பாருங்கள், ஒரிஜினல் கேக் மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் போடுங்க நான் இவ்வளோ தூரம் பண்ணதுக்காக. கேக் அப்புறம் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரிஜினலாக அப்படியே கேக் மாதிரியே இருந்துச்சு. டேஸ்டியாகவும் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.